ஓகே, நல்ல டவுட்ஸ் கொஞ்சம். அதாவது கம்பிச்சுருள்ட இயக்கம் எப்போதுமே என்ன நடக்கும்? ஆடலோட்ட மின்பிறப்பாக்கிகள்ல கம்பிச்சுருள் இயக்கம் எப்போதும் என்னது ஒரே திசையில் இருக்கும். ஆனால் அந்த இயக்க திசை ஒரே திசையில் இருக்கிற நேரம் தான் என்ன நடக்குது? ஆடலோட்டம் பெறப்படுது. சரியா? சரியா? அடுத்த விஷயம் வந்து இங்க அதான் சைக்கிள நீங்க ஒரே திசையில சுழற்றணும். சரியா? நீங்க சைக்கிள ஒரே மாதிரி சுழற்றி, அதாவது சைக்கிள் டயர் நான் பார்ப்போம் இன்னும் கொஞ்சத்துல சைக்கிள் டைனமோ எப்படி இயங்குதுன்ட்டு. சைக்கிள் டைனமோ அதாவது நீங்க சைக்கிள முன்னோக்கி இயக்குறதாக இருந்தால் ஒரே திசையில சில்லு சுழலும். சில்லு ஒரே திசையில சுழலும்போது டைனமோவும் ஒரே திசையில சுழன்று கொண்டு இருக்கும். உண்மையில என்ன சுழலுதுன்னு பார்ப்போம் டைனமோல. சரியா? அதே அடுத்தது வந்து விஷயம், நேரோட்ட மின் மோட்டார நாங்க மின்ன பிறப்பிக்க பயன்படுத்துறோமா? சரியா? நேரோட்ட மின் மோட்டார நாங்க மின்ன பிறப்பிக்க பயன்படுத்துறது இல்ல. அடுத்த தொழில் என்னது? அது சுழற்சி தேவைப்படுற இடங்கள்ல பயன்படுத்துறேன். ஆகவே நேரோட்ட மின் மோட்டார் ஒரு டைனமோவான்னு கேட்டா டைனமோவா? இல்ல. நேரோட்ட மின் மோட்டார் டைனமோ அல்ல. அத மறந்துடணும். ஏன்னா அங்க நாங்க மின்னோட்டத்த குடுத்துத்தான் என்ன செய்றேன்? நேரோட்ட மின் மோட்டார இயக்குறேன். நேரோட்ட மின் மோட்டார இயக்குறதுக்கு நாங்க தான் கரண்ட்ட குடுக்கணும். இங்க அப்படியா? நாங்க குடுக்குறது இயக்கத்த மட்டும். அதாவது பொறிமுறை சக்திய மட்டும் தான் நாங்க வழங்குறோம். விளைவாக நாங்க மின்னோட்டத்த பெறுறோம். சரியா? ஓகே. இயக்கம் இனிமேல் எந்த பக்கமாக நடக்குதோ, அது கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க ஃப்ளெமிங்கின் வலக்கை விதிய பயன்படுத்துற நேரம், நாங்க இப்ப பெருவிரல வைக்கோணும் ஒரு இயக்க திசை இருக்குதானே, அந்த இயக்க திசைக்கு எந்த இயக்க திசைன்னு பார்க்கணும். ஒண்டோ சுருளும் இயங்குது, சரியா? அந்த அந்தமும் இயங்குது. சரியா? அப்ப நாங்க இயக்க திசைக்கு வைக்கிற நேரம், நீங்க சுருள் அடுத்த கணத்துல அந்த அந்தத்த எந்த திசைக்கு கொண்டு போகுதோ, அதுக்கு வச்சா சரி. சரியா? இப்ப சுருள் ஒரே திசையில தானே இயங்குது. ஆனா அந்தம் என்ன செய்யுது? ஒரு நிலையில ஒரு அந்தம் மேல் இருக்கும், அடுத்த அந்தம் கீழ இருக்கு. சரியா? அப்ப அந்தம் மேல் கீழ் ஆகுற நேரம், எந் எந்த அந்தத்துக்கு நீங்க ஃப்ளெமிங்கின் வலக்கை விதிய பயன்படுத்துறீங்களோ, அந்த அந்தத்துக்கு தான் உங்களோட அந்த அந்தம் அடுத்த நிலைமையில எந்த இடத்துக்கு போகுது என்றத வச்சு, அந்த திசையில பெருவிரல வைக்கணும். சரியா? சரியா? ஓகே. கம்பிச்சுருள்ல 2 திசையிலயும் சுழற்றினா என்ன நடக்கும்னு கேட்க நல்ல கேள்வி. சரியா? கம்பிச்சுருள்ல 2 திசைக்கும் இயற்றினால் நீங்க, அதாவது நீங்க அதாவது செய்ய போறீங்க என்ன கம்பிச்சுருள்ல 2 திசைக்கும் இயக்குறன்றதுல நீங்க செய்ய போறது எப்போதுமே என்ன செய்றீங்க? ஏபிய மேலுக்கே வைக்க போறீங்க. சரியா? இப்ப அர்த்தம் என்னது? நீங்க இப்ப நீங்க சுழற்சி பூரண சுழற்சிய நடைபெற்றால் கட்டாயம் என்னது? ஒரு அலை உருவாகும். ஒரு பூரண சுழற்சியின் போது ஏற்படுற அலையத்தான் இந்த படம் காட்டுது. ஒரு பூரண சுழற்சியில மொத்தமாக 4 நிலை இருக்கலாம். சரிதானே? இந்த படத்துல ஏயும், ஈயும் ஒரே மாதிரியான சந்தர்ப்பம். கவனிச்சீங்கன்னா விளங்கும். ஏ, இ ஒரே மாதிரியான சந்தர்ப்பம். சரியா? அது தவிர பார்த்தால் என்னது? ஏயிலிருந்து டி வரை நடைபெறும் இயக்கம் தான் என்னது உண்மையிலே ஒரு பூரண சுழற்சிக்கான இயக்கம். 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. சரியா? அந்த 4 ஸ்டெப்பையும் நடத்தி முடிஞ்சாதான் ஒரு அலை உருவாகிறதாக இருந்தால், நீங்க சரியா சில நிப்பாட்டி போட்டு, திரும்ப ப பின்னுக்கு போறதாக இருந்தால், நீங்க இந்த முதல் பாதி அலையில, சரியா? 0 தொடக்கம் 180 பாகை செல்சியஸ் என்ற இந்த காலப்பகுதிக்குள்ளே என்ன செய்றீங்க? உங்களோட இயக்கத்த வச்சு கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? 0த்திலிருந்து ஒரு பெருமானம் கூடி குறையும். 0த்திலிருந்து ஒரு பெருமானம் கூடி குறையும். அப்ப உங்களோட காட்டிட திரும்பல் என்ன நடக்கும்? 0த்துக்கு சட்னா வரும். திரும்ப அப்படி அதாவது காட்டி கல்வனோமானி காட்டி 0லிருந்து இப்ப நாங்க நேர் திசைய மட்டும் எழுதுவோம். நேர் 1, நேர் 2, நேர் 3, நேர் 4, நேர் 5 என்று உச்ச பெருமானத்துக்கு வந்துட்டு, திருப்பி நேர் 5, நேர் 4, நேர் 3, நேர் 2, நேர் 1 0. சரியா? நீங்க திருப்பி இப்ப எதிர் திசையில அ அதாவது உங்களோட சுழற்சிய எதிராக்க மாற்றிட்டீங்க. சுழற்சி திசைய மாற்றிட்டீங்க. இப்ப 0 திரும்ப -1க்கு போகுமா? அப்படி -1க்கு போறதாக இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்க ஒரே திசையில சுழற்றிட்டு இருக்கணும். இப்ப திரும்ப 0லிருந்து திரும்பவும் என்னது? இதே விஷயம் நடக்க போகுது. +1, +2, +3, +4, +5. திரும்ப
+5 +4 +3 +2 +1 அடுத்து 0. இதுக்குள்ள என்ன நடக்கும்? மாறி மாறி இருக்குமே தவிர அதுவும் என்னது? அது நேரோட்டமா? நேரோட்டம். ஆனால் ஒரே திசையில பெறக்கூடிய நேரோட்டம் பெருமானம் மட்டும் மாறுது. சரியா மகன்? ஓகே. அடுத்தது சரி, முழு அலை சீராக்கம் மாதிரி. முழு அலை சீராக்கல் மாதிரி. அந்த அந்த அப்படி ஒரு கிராஃபை நீங்க யோசிச்சீங்களா இருந்தா நேரத்தோட அது முழு அலை சீராக்கல் என்று அப்படி சொல்லக்கூடாது. முழு அலை சீராக்கல் ஒப்பமாக்கப்படாத நிலை. முழு அலை சீராக்கல்ல ஒப்பமாக்கப்படாத நிலையில உள்ள நிலையத்தான் என்ன செய்வீங்க? நீங்க இயக்க திசைய அரைவாசியில மாத்துனீங்களா இருந்தா அப்ப நீங்க சரியா என்ன செய்யணும்? சரியா அரைவாசி சுழற்றிட்டு எதிர் திசையில அரைவாசி சுழற்றணும். சரியா? ஓகே. அப்ப சரியா? இப்ப உங்களை பொறுத்த வரையில ஒரு மின்காந்த தூண்டல் நடைபெறுற நேரம் நடக்கிற விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கேன்? இப்ப ஓரளவுக்கு அடிப்படை தெளிவாக புரிந்திருக்கணும். சரியா? ஏன் ஆடலோட்டம் உருவாகிறது என்றது வரையில தெளிவாக புரிஞ்சிருக்கேன். இப்ப என்ன பார்க்க போறோம் என்றால் அப்படியான ஆடலோட்டத்தை பெறுவதன் மூலமாக இயங்கக்கூடிய பொருட்கள் அல்லது நாங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள்ல என்ன நடக்குது என்றதை தான் பார்க்க போறோம். இங்க காட்டுறது அசையஞ்சுருள் காந்த நுணுக்கு பண்ணி. சரியா? அசையஞ்சுருள் காந்த நுணுக்கு பண்ணி மைக்ரோஃபோன் இல்லாட்டி. சரியா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க ஒளிபெருக்கி எதிர பயனாக பிரயோகமாக பார்த்தது. ஒளிபெருக்கி என்றது மின்காந்தவியல்ல நாங்க பார்த்த ஒரு பிரயோகம், மின்காந்தவியல். சரியா? அதுல மின்னோட்டத்தை பெறுவதன் மூலமாக ஒளிபெருக்கி என்ன நடக்குது? உங்களுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மின்காந்தவியலும் மின்காந்த தூண்டலும் ரெண்டும் பயன்படுற சந்தர்ப்பத்துக்கு மைக்ல நீங்க கதைக்கிற நேரம் ஒளி உருவாக்கப்படுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த டைம் இல்லைன்னு சொன்னேன். ஒளி மின் சமிக்ஞையாக மாற்றப்படும். சரியா? ஒளி மின் சமிக்ஞையாக மாற்றப்படும். அப்ப அந்த மின் சமிக்ஞையை பெற்றுதான் ஒளிபெருக்கி இயங்க போகுது. சரியா? ஆகவே நாங்க பிற்பாதி என்னது? மின்காந்தவியல். மின் சக்தி என்னவாக மாறப்போது? இயக்க சக்தியா மாறுவதன் மூலமாக திரும்ப ஒளி பிறப்பிக்கப்பட்டது ஒளிபெருக்கியில. இப்ப முற்பகுதியை பார்க்க போறோம். இதுல என்ன நடக்குது? முற்பகுதியில நடக்க போற விஷயம் மன்னிக்கணும். அதாவது முற்பகுதி மின்காந்த தூண்டல் பகுதியை கொண்டது. மின்காந்த தூண்டல். சரியா? முன்பகுதி மின்காந்த தூண்டல். சரியா? அப்ப அசையும் சுருள் காந்த நுணுக்கு பண்ணி என்னது? நீங்க மைக்ரோஃபோன்ல கதைக்கிறதுல ஒளிபெருக்கி வரை உள்ள விஷயம் உங்களோட பாடத்துல 2 பகுதியையும் கொண்டது. சரியா? மின்காந்தவியல் பயன்படுற பிரதேசம் நீங்க என்னது? மின் சக்தியை கொண்டு இயக்க சக்தியா மாற்றுறது ஒளிபெருக்கில பாத்தீங்க. இப்ப இங்க பார்க்க போறீங்க இயக்க சக்தியை எப்படி மின் சக்தியாக மாற்றுது. இது 2019 என்று நினைக்கிறேன். எஸ்ஏ கேள்வியிட 10வது கேள்வியா எஸ்ஏ கேள்வியில விஷயம். சரியா? இங்கேயும் என்ன நடக்குது? இதுதான் பகுதி. அப்ப பகுதியை பார்க்கணும். விதானம். விதானம் தான் என்ன செய்ய போகுது? இப்ப நான் இங்க செல்ல போற விஷயம் எல்லாமே ஒளிபெருக்கில பார்த்த விஷயத்துக்கு ஒப்போசிட்டா செல்ல போறேன். ஏன்? இங்க நாங்க கொடுக்க வேண்டியது இயக்கத்தை. சரியா? ஆகவே நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க கதைக்க போறீங்க. நீங்க பேசுற டைம்ல நீங்க ஒளி சக்தியை கொடுக்க போறீங்க. இந்த ஒளி போய் விதானத்தை அதிர்த்து. நீங்க மைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேலால ஒரு என்ன இருக்கும்? புடவை மாதிரி இருக்கும். அந்த புடவைய நீங்க புடவைக்குள்ள அதிரக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கும். சரியா? உண்டோ கார்ட்போர்டு அல்லது ஒரு தகடு இப்படி அதிரக்கூடியது என்ன செய்யும்? அதிரும். அந்த அதிர்வு தான் என்னது? இயக்கம். அதிர்வுன்றது என்னது? முன்பின்னக அசைறது. அந்த இயக்கத்தின் காரணமாக அதை பெற்றுக்கொள்ற இந்த மைக்ரோஃபோன் அதன் காரணம் அந்த இயக்கத்தின் காரணமாக தான் என்ன செய்ய போகுது?
இந்த சுருளை அசைக்க போகுது. அந்த அதிர்வு போய் இந்த சுருளை அசைக்க போகுது. சரியா? இதே ஒலிபெருக்கில பார்த்த சுருள் அசைறதால அதிர்வு நடந்த. இங்க பாக்குறது அதிர்வு நடக்குது. அப்ப என்ன செய்யணும்? அதிர்வு நடந்தா சுருள் முன்பின்ன அசையணும். அதாலதான் இதுக்கு பேரு அசையுஞ்சுருள் காந்த நுணுக்கு பண்ணியது. அசையுஞ்சுருள். இப்ப நீங்க பேசின அந்த அதிர்வினால சுருள் அசைய போகுது. பேசின அதிர்வால இது அதிரும். அதிர்ந்ததால சுருள் அசையும். சுருள் அசைறதால என்னது ஒரு நிலையான காந்தத்துல ஒரு அசைவு நடந்தால் என்ன உருவாகணும்? மின்காந்த தூண்டல் மூலம் தூண்டல் மின்னோட்டம் உருவாகணும். தூண்டல் மின்னோட்டம் உருவாகணும். ஆகவே அதுதான் இங்க அந்த தூண்டல் மின்னோட்டம் தான் என்னவாக போகுது? தூண்டல் மின்னோட்டம் தான் இப்ப மின் சமிக்ஞை. நாங்க ஞாபகம் இருக்கும் இந்த தூண்டல் மின்னோட்டம் காட்டுற நேரம் அது ஒரு ஆடலோட்டம் என்றதை பார்த்தோம் ஒலிபெருக்கியில. தூண்டல் மின்னோட்டம் பார்த்த நேரம் அது ஒரு ஆடலோட்டம் என்றதை பார்த்தோம். சரியா? அப்ப அந்த ஆடலோட்ட மின் சமிக்ஞை இப்போ ஒலிபெருக்கி கடைஞ்ச இப்போ உண்மையில ஒலிபெருக்கிக்கு எடுத்தது மின்னோட்டம். அது மின்னோட்டத்தை பெற்று இதே ஆப்போசிட் நடக்கும். அது ஒலிபெருக்கியில மின்னோட்டம் பெறப்படும். அந்த மின்னோட்டம் வந்து காந்தச்சுருள் கம்பிச்சுருள் அசைய செய்யும். அந்த அசைவு ஒலிபெருக்கில அதிர்வை ஏற்படுத்தி ஒளி வழியில நெருக்கலை இதாக்களை ஏற்படுத்தி சத்தம் வெளியே வரும். சரியா? இதுதான் உண்மையா நடக்கும். அதுல அந்த முதற் பகுதி தானோட மின்காந்த தூண்டல் பயன்படுற பிரதேசம். அதிர்வினால கம்பிச்சுருள் அசையும். அந்த அசைவு முன்பின்னாக அசையும். அந்த அசைவு வந்து உங்களுக்கு என்னத்தை உருவாக்கும்? மின்னோட்டத்தை உருவாக்கும். அதால அந்த 2019 பாஸ் பேப்பர் கேள்வியில கேட்டிருப்பாங்க. மைக்ல கதைக்கிற நேரம், அதாவது நுணுக்கு பண்ணில ஒளி அலைகள் நுணுக்கு பண்ணில ஒளி அலைகள் மின் சமிக்ஞையாக மாறுற செயற்பாட்டுக்கு என்ன செல்ற பேர்? அப்ப என்ன பேர்? மின்காந்த தூண்டல். சரியா? ஓகே. இது பாருங்க. நுணுக்கு பண்ணியாலதான் என்னது இதுக்கு ஒளிபெருக்கிக்கு ஒரு மின் சமிக்ஞை கிடைக்கிறது. அதால ஒளிபெருக்கிக்கு மின் சமிக்ஞை கிடைக்கிறது இந்த நுணுக்கு பண்ணியால. அந்த செயற்பாடு வந்து என்னது? இயக்கத்தை, அதாவது ஒளிய மின் சமிக்ஞையா மாற்ற செயற்பாடு மின்காந்த தூண்டல். ஓகே. இப்ப இந்த ரெக்கார்டிங் இந்த வீடியோ பார்ப்போம். சரியா? இந்த காந்தத்துல பெயர் ஏன் SNS இருக்குது. சரியா? SNA சவுத், என்னண்டா நோர்த், தென்முனை வடமுனை. சரியா? இந்த காந்தம் யூ வடிவ காந்தம் மாதிரியாக இல்லாம 3 முடிவிடம் இருக்குது. ஆகவே 3 முடிவிடமும் என்னவா இருக்கணும்? அருகருகில் இருக்கிறதா இருந்த 3 முடிவிடத்துக்கும் 3 முனையாக இருக்கணும். சரியா? இந்த 3 முனைக்குரிய பேர் தான் இது. இது ஏன் இங்க இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இது மைக்ரோஃபோன்ல என்னது காந்தத்தின் வலிமை மிக அதிகம். இங்க வலிமையான காந்தம் உண்டு. அதே நேரம் நீங்க கவனிச்சீங்களா, கம்பிச்சுருள் காந்தத்துல தான் சுற்றப்பட்டிருக்கு. காந்தத்தில் சுற்றப்பட்ட கம்பிச்சுருள் என்றதால என்ன நடக்கும்? கம்பிச்சுருளுடைய இயக்கம் என்ன? நான் திரும்ப ஞாபகப்படுறது என்னண்டா, மின்காந்த தூண்டல் என்றா என்ன நடக்கணும்? மின்காந்த தூண்டல் நடக்க காந்த பாயத்துல அல்லது காந்தப்புல கோடுகள் அதிகமா வெட்டப்படணும். அது காந்தப்பாய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனாலதான் உங்களுக்கு மின்னோட்டம், தூண்டல் மின்னோட்டம் பெறப்படுது. சரியா? இப்ப நீங்க ஒரு காந்தத்தை சுத்தியே நீங்க கம்பிச்சுருளை சுற்றுறதால இந்த கம்பிச்சுருள் வந்து இந்த 2 வெளியால் உள்ள 2 அந்தத்திர செல்வாக்குக்குள்ளேயும் இருக்கிறதோட அதுட என்ன செய்யும்? இந்த 2 அந்தத்தாலையும் உருவாக்கப்படுக காந்தப்புல கோடுகளை வெட்டுறதோடையும் இந்த அந்தத்திலிருந்து வெளியே போற இது வடக்கே இதிலிருந்து போற கோடுகளையும் வெட்டும். அதாவது காந்தப்பாய மாற்றம் இங்க அதிகமாக நடக்கும். காந்தப்பாய மாற்றத்தை அதிகரிக்கத்தான் இந்த உத்தி இந்த மைக்ரோஃபோன்ல இருக்குது. அவை அதிகமான கோடுகளை வெட்டினால் என்ன நடக்கும்? அதிகமான மின்னோட்டம் உருவாக்கப்படும். சரியா? அதிகமாக மின்னோட்டம் உருவாக்கப்படும். ஓகே. இப்ப இது எப்படி நடக்கிறன்றத ஒரு வீடியோ மூலமா பார்த்தா
மேலும் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. மூவிங் காயில் மைக்ரோஃபோன். சரியா? உங்களுக்கு தெரியும் மைக்ரோஃபோன் இப்ப பலதரப்பட்ட வகைகள்லயும் வந்திருக்குது. சரியா? மைக்ரோஃபோன் பல வகையான வகைகள்ல வந்திருக்குது. பல வகைப்பட்ட மைக்ரோஃபோன்கள். சரியா? இது உட்பக்க தோற்றம், இது விதானம், இது கம்பிச்சுருள், இதுதான் அந்த என்னது நிலையான காந்தம், 3 அந்தம். அதுல நடுவில் உள்ள அந்தத்துலதான் என்ன செய்யப்பட்டிருக்குது, கம்பிச்சுருள் சுற்றப்பட்டிருக்குது. விதானம் தான் வாய்ஸ் காயில். இது ஒலிபெருக்கியிலையும் பார்த்தோம். வாய்ஸ் காயில் என்றது விதானம். நிலையான காந்தம். நீங்க கதைச்சிங்களா இருந்தால் இது மேல் கீழாக செய்யும். டயப்ரம் என்றது என்னது, நாங்க ஒலிபெருக்கில டயப்ரம் என்று பார்த்தது ஒரு அட்டைத்தாள், கூம்பு அட்டைத்தாள். அதே மாதிரி இங்கேயும் அதிரல், இலகுல எந்த ஒலி அலைக்குமே அதிரக்கூடிய ஒரு இலகுல அதிரக்கூடிய பதார்த்தம் தான் நீங்க என்னவாக பயன்படுத்தப்பட்டிருக்கும், டயப்ரமாக. அந்த விதானத்துல மேல் பக்கத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இலகுவாக அதிரக்கூடியதாக. கவனிங்க, ஒலி அலை வருது, ஒலி அலை அசைவை ஏற்படுத்துது. சரியா? இதுதான் மின்காந்த தூண்டல். ஒலி அலை வருது, வந்த ஒலி அலை இதுல இயக்கத்தை ஏற்படுத்துது. இயக்கம் முன்பின்னாக அசைகிறதாக இருந்தது, ஏதோ அசைவை ஏற்படுத்துறதால என்னது ஆடலோட்ட மின்னோட்டம் பிறப்பிக்கப்படுது. இந்த செயற்பாடு ஒலி அலைகளை மின் சமிக்ஞையாக மாற்றிட்டு, ஒலி அலை மின் சமிக்ஞையா மாற்றிட்டு இப்ப என்னது, இது மின்காந்த தூண்டல். இந்த அலை எங்க போய் சேரணும், ஒலிபெருக்கி ஒன்று போய் சேரணும். சரியா? இது என்னது, ஆம்பிளிஃபயர். சரியா? இதுக்கு காட்டின உபகரணம் ஆம்பிளிஃபயர், விரியலாக்கி. ஏன் விரியலாக்கணும், நீங்க மைக்ல பேசுற சின்ன சவுண்டையும் என்ன செஞ்சு கொடுக்கணும், விரியலாக்கம் செஞ்சு கொடுத்தா தான் ஒலிபெருக்கி வார நேரம் பெரிதாக கேட்கும். உண்மையில அப்ப நீங்க என்ன விளங்க இருக்கணும், ஒரு மைக்ரோஃபோனை நேரடியா ஒலிபெருக்கிக்கு இப்ப கனெக்ட் பண்றதால சில ஒலிபெருக்கிகள் இருக்குது, ஆம்பிளிஃபயர் வந்து விரியலாக்கி வந்து அந்த லவுட் ஸ்பீக்கருக்குள்ளேயே இருக்கு. சரியா? ஆனா பொதுவாக நீங்க ஸ்கூல்ல கவனிச்சிருப்பீங்க, மைக் இருந்தால் ஒரு பெட்டி ஒன்றும் இருக்கும், அந்த பெட்டியை உள்ளுக்கு வச்சுட்டு இருந்தா அதுலதான் அட்ஜஸ்ட் பண்றது சவுண்ட் எல்லாம். சரியா? அந்த பெட்டி தான் என்ன, விரியலாக்கி. அந்த விரியலாக்கிக்குள்ள அதுல போனாதான் சிக்னல் விரியலாக்கம் நடக்கும். இதுல பாருங்க, வந்த சிக்னல்ட வடிவம் சின்னது, வெளியேற சிக்னல்ட அலை வடிவத்தை பாருங்க, வீச்சம் கூடி இருக்கு. வீச்சம் பாருங்க, வீச்சம் கூடி நீல நிறம். சரியா? இது இப்ப நான் இங்க காட்ட போறது லவுட் ஸ்பீக்கருக்குள்ள என்ன நடந்தது, அதாவது நாங்க மின்காந்த வியல்ல படிச்ச விஷயத்த நான் இங்க கொஞ்சம் மீட்ட போறேன். சரியா? ஆனா ரெண்டையும் நீங்க குழப்ப கூடாது. முதல்ல பார்த்த செக்ஷன் நாங்க இப்ப பாக்குற மின்காந்த தூண்டல்ட பயன்பாடு, மைக்ரோஃபோன். அதான் அசையும் சுருள் காந்த நுணுக்கு பண்ணி. சரியா? இப்ப இது நாங்க இது ஏற்கனவே பார்த்த விஷயத்தை தான் திரும்ப பார்க்க போறோம். என்னது, ஒரு ஒலிபெருக்கிக்குள்ளால என்ன நடக்குது, என்ன நடக்கணும், இப்ப அங்க உருவாக்கி தந்த மின்னோட்டம் இங்க விரியலாக்கம் நடந்து வர மின் சமிக்ஞை ஒலிபெருக்கிக்கு வரணும். ஒலிபெருக்கிக்குள்ள அது என்னவாக மாறணும், திரும்ப அதிர்வை ஏற்படுத்தி ஒலி அலையாக வெளியே வரணும். அதைத்தான் பார்க்க போறோம்.
சரியா? ஒளி நுணுக்கு பண்ணியில கம்பிச்சுருள் அசைஞ்சது வந்து ஒளி அலைகள், நீங்க பேசுற நேரம் ஏற்பட்ட ஒளி அலைகளோட அதிர்வால. இங்க அசைறது வந்து எதால? அங்க கிடைக்கப்பெற்ற மின் சமிச்சை வந்துதான் என்ன செய்யுது? அந்த மின் சமிக்ஞை வருது. அது கம்பிச்சுருள் அசைய செய்து, அதால அதிர்வு ஏற்பட்டு அது ஒளி அலைகளை பிறப்பிக்குது. அந்த அதிர்வு ஒளி அலைகளை பிறப்பிக்குது. இது மின்காந்தவியல்ட பயன்பாடு. அது மின்காந்தவியலின் பயன்பாடு. அதாவது இந்த மொத்த பாடமே உங்களுக்கு ஒரு மைக்ல பேசி ஒலிபெருக்கியில நீங்க திரும்ப ஒளிய கேட்கறது வரையில அடக்கிடலும். முதல் பாதி மின்காந்த தூண்டல், 2ஆம் பாதி என்னது மின்காந்தவியல். சரியா? முதல் பாதியில நீங்க உங்களோட சக்தியை செலவழிச்சு இயக்கத்தை ஏற்படுத்துறீங்க சுருள்ல. அந்த இயக்கம் வந்து மின்னோட்டத்தை விளைவாக்குது. ஆகவே அங்க மின் சமிக்ஞை உருவாகின. 2ஆம் பாதி என்ன செய்யுது? அந்த மின் சமிக்ஞையை பெற்று ஒலிபெருக்கியில சுருள் அசைது, அதாவது மின்னோட்டத்தின் காரணமாக இயக்க சக்தி, அது காந்தம், மின்காந்தவியல். சரியா? அது வந்து திரும்ப வழியில சரியா? திரும்ப வழியில என்னத்தை ஏற்படுத்துது? நெருக்கலைதாக்கள் ஏற்பட்டு திரும்ப ஒளியாகவே கேட்க வைக்குது. சரியா? ஆகவே நீங்க மைக்ல இருந்து வெளியே வர மின்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மின்னோட்டம் என்ன மின்னோட்டமா இருக்கும்? ஆடலோட்ட மின்னோட்டம். ஏனது? பிகாஸ் அது வந்து மின்காந்த தூண்டல்ட விளைவாக உருவானது. ஓகே, அது ஆடலோட்ட மின்னோட்டம். அந்த ஆடலோட்ட மின்னோட்டம் போய் ஒலிபெருக்கி கிடைக்கிறதாலதான் ஒலிபெருக்கில அசைவு ஏற்பட்ட. அதை நீங்க இப்ப திரும்ப நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. ஒலிபெருக்கிட அசைவு இப்ப உங்களுக்கு ஏன் நான் அங்கின ஆடலோட்ட மின்னோட்டம் ஒன்று வழங்கினன்றது இப்ப உங்களுக்கு நல்லா விளங்கும். ஏன் மைக்ல இருந்து வர மின்னோட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ஆடலோட்ட மின் சமிக்ஞை. சரியாம்மா? ஓகே. அடுத்தது வந்து சைக்கிள் டைனமோ. இது ஒரு எளிய உங்களுக்கு அன்றாடம் இப்ப என்ற அருகி வர ஒரு உபகரணம். சரியா? ஓகே. எல்லாம் ஆடலோட்ட, அதாவது எல்லா மின்காந்த தூண்டல் மூலமாகவும் பெறப்படுகிற தூண்டல் மின்னோட்டம் ஆடலோட்டம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து சைக்கிள் டைனமோ. நாங்க சைக்கிள் டைனமோ பார்ப்போம். சைக்கிள் டைனமோல என்ன நடக்குதுன்னா, அதே பேசிக் அடிப்படையான தியரி. என்ன நடக்கணும்? இயக்கம் நடக்கணும். அதன் மூலமாக மின்னோட்டம் பிறப்பிக்கப்படணும். டைனமோ எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு சைக்கிள்ட சில்லு. அந்த சில்லுல டயரோட தான் என்ன செஞ்சிருக்கும்? டைனமோட தலை, அந்த கரடான தலைன்றது வந்து இன்னும் பல்லு மாதிரி பட்களை கொண்டது. இது சைக்கிள்ட டயரோட சேர்ந்து என்ன செய்யும்? சுழலும். இதோட தான் இந்த சுழற்சி நடைபெற இந்த தலையோட தான் என்னது பொருத்தப்பட்டிருக்கு? நிலையான காந்தம் பொருத்தப்பட்டிருக்கு. ஆகவே சைக்கிள் சில்லு சுழலும் நேரத்துல நிலையான காந்தத்திலையும் சுழற்சி ஏற்படும். இப்ப இவ்வளவு நேரமா பார்த்த உதாரணங்கள் எல்லாத்திலையும் கம்பிச்சுருள் சுழன்றுதான் என்னத்தை ஏற்படுத்தின? மின்காந்த தூண்டலை ஏற்படுத்தின. ஆனா நாங்க இந்த பாடத்துல ஆரம்பத்துல பார்த்த மின்காந்த தூண்டல் பிராக்டிக்கல்ல ஞாபகம் இருக்கும். ஒன்றில் கம்பிச்சுருள் அசையணும் அல்லது காந்தம் அசையணும், சார்பு இயக்கம் ஏற்படணும். சரியா? அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த சைக்கிள் டைனமோல உங்களுக்கு சுருள அசைக்காம காந்தத்தை அசைத்து பெறப்பட போற மின்காந்த தூண்டலுக்கான ஒரு உதாரணமாக கொள்ளேன். சரியா? காந்தம் ஏன் அசையுது? காந்தம் இணைக்கப்பட்டுள்ள அந்த கம்பி வந்து கரடான தலையில பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கரடான தலை டயரோட சேர்ந்து அசைய போகுது. அப்ப அங்க அசைவு நடக்குது. அதனால காந்தப்பாயத்துல மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் என்னத்தை தூண்டும்? அந்த கடத்தி கம்பி சுருளுக்குள்ளால மின்னோட்டம் உருவாகிறத தூண்டும். சரியா? மின்னோட்டம் உருவாகிறத தூண்டும். இங்கே அப்ப என்ன? மின்காந்த தூண்டல் உருவாகிச்சு. இந்த மின்காந்த தூண்டல் மூலமாக மின்னோட்டம் ஆடலோட்ட வடிவத்துல பெற போறீங்க. அப்ப சைக்கிள்ல பாருங்க விட்டு விட்டு ஒளிரு. விட்டு விட்டு ஒளிர காரணம் என்னது? ஆடலோட்ட மின்னோட்டம். நீங்க அந்த ஆடலோட்ட மின்னோட்டத்தை, அதாவது இந்த விட்டு விட்டு ஒளிராம இருக்கணும் என்ன செய்யணும்? சரியா?
ஓகே, நான் சொல்லுறேன். என்ன இதுல என்ன குறைபாடு வரலாம் எதிர்காலத்துல என்று சொல்றேன். நீங்க இத ஆடலோட்டம் என்றதால இது விட்டு விட்டு ஒளிர்றது, இங்க வேகமா இயங்கினதாக இருந்தா இது விட்டு விட்டு ஒளிர்றது உங்களுக்கு விளங்காது. ஏன்? பிறப்பிக்கப்படுற இந்த ஆடலோட்ட மின் அலைகள் என்னது விரைவாக பிறப்பிக்கப்படுறதால அந்த வேகம், அந்த கேப், அந்த ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட்ல நடக்கிற அந்த மின்குமிழ் அணைகிறத வெளியில தெரிய வைக்காது வேகம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க வேகம். இந்த வேகம் ஒரு பாருங்க ஒளி கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் கூடுது. ஆனால் இந்த வேகம் என்ன செய்து இல்ல எங்களுக்கு காட்டுது இல்ல. இதுக்கு படத்துல உங்களுக்கு வேலை இருக்கும். ஸ்லோவா இயக்குற நேரம் என்னது விட்டு விட்டு ஒளிர்றது நல்லா விளங்குற. எஸ், விட்டு விட்டு அதாவது வேகமா இயங்குற நேரம் என்னது சிக்னல்ட அலை நீளத்தை தான் குறைக்குது. இப்ப இந்த அலை வேகமா இயங்குற நேரம் இவ்வளோ ஸ்லோவா இயங்கினா இவ்வளோ தூரத்துக்கு வருது. இதுல அலைநீளம் என்னது குறையுது. அலைநீளம் குறைக்கிறன்றது அர்த்தம் என்னது மீதிறனை கூட்டுது. ஒரு செகண்ட்ல ஏற்படுற அலைகளோட எண்ணிக்கையை கூட்டினா என்ன செய்யலும் அந்த எடுக்கிற நேரத்தை குறைச்சிடலாம். ஒரு அலைக்கான நேரம் குறைக்கப்படுது. சரியா? பாருங்க அப்ப ஒரு டைனமோ கரடான தலை சைக்கிளோட தொடுக்கப்பட்டிருக்கு. இங்க மின்குமிழ் இணைக்கப்பட்டிருக்குது. சைக்கிள் இயங்குற நேரம் மின்குமிழ் ஒளிரும். சரியா? இங்க மின்குமிழ் ஒளிர்ந்த நிலையிலே காட்டிருக்குது. அது பிழைன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வேகமா இயங்கினா மட்டும்தான் இது அணையிறது விளங்காது. ஆனா ஸ்லோவான இயக்கத்தின் போது இது விட்டு விட்டு ஒளிரணும் என்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு அனிமேஷன்ன்றதால அப்படி வச்சிருக்காங்க. சரியா? நீங்க முன்னோக்கி இயங்கினாலும் சரி பின்னோக்கி இயங்கினாலும் சரி என்ன செய்யுது மின்குமிழ் ஒளிருது. சரியா? இதுல உள்ள குறைபாடு என்னன்னா காலப்போக்குல இந்த பல்லு என்ன செய்யலும் தேயலாம். இந்த கரடான தலையிட பல்லு தேயலாம் அல்லது சுழல் இந்த காந்தப்புலத்தோட தொடர்பில் உள்ள இந்த இது என்ன செய்யலாம் கம்பி தேய்வடையலாம். உராய்வின் காரணமாக தேய்வடையலும். தேய்வடைஞ்சா என்ன சுழற்சி ஒழுங்காக நடைபெறாத நேரத்துக்கு உங்களால இந்த டைனமோ மூலம் வினைத்திறனான பயன்பாட்டை பெற்றுக்கொள்ள இல்லாம போகும். சரியா? இது தேய்வடைஞ்சா உங்களுக்கு வினைத்திறனான பயன் இல்லை. அதே நேரம் நாங்க தடைகளையும் பார்ப்போம். ஓகே, சரியா? அப்ப இங்க உங்களோட புக்ல தரப்பட்ட பிரதானமான விஷயங்களை தான் நான் இங்க சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கேன். அதாவது ஒரு மென்னிரும்பை பற்றி தான் என்னது சுருள் சுற்றப்பட்டிருக்குது. சரியா? இந்த மென்னிரும்பு ஏன் நாங்க ஒரே மென்னிரும்பு மென்னிரும்பை பயன்படுத்துறோம், ஏன் மென்னிரும்பைத்தான் விரும்புறோம் என்றத நீங்க தேடிட்டு வரணும். அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் ஏன் மென்னிரும்பைத்தான் நாங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம் என்றதை நீங்க தேடிட்டு வரணும். சரியா? ஏன் ஒரே மென்னிரும்பு வேற இதுகள் பயன்படுத்த நான் நினைக்கிறேன் ஒரு கிளாஸ்ல நான் சென்னனும் தான். ஆனாலும் என்னன்றத மீட்டிட்டு வாங்க. சரியா? இப்ப என்னது இப்படி நாங்க ஏன் காந்தத்தை சுழற்ற என்றால் பாருங்க இந்த மென்னிரும்பு இதை சூழ காணப்படுது. உங்களுக்கு இந்த கம்பிச்சுருள் படத்துல தரப்பட்டது இங்கின மட்டும்தான் சுழற்றின என்றாலும் உங்களுக்கு என்ன செய்யலும் இந்த ஃபுல்லா சுழற்றலாம். சுழற்றும் போது என்னது இதனூடாக கூடிய காந்தப்பாய மாற்றத்தை ஏற்படுத்தலும். அப்ப கூடுதலான மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும். சரியா? இங்க மொத்தத்துல பொறிமுறை சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுது. பொறிமுறை சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுது. சுருள் அசைய செய்யும் மேலும். ஆனா இலகு காந்தத்தை அசைய செய்யறது என்றதால என்ன அதே நேரம் கூடுதலானது சூழவும் உள்ள கம்பியை சுற்றலாம். அதன் மூலமாக காந்தப்பாய மாற்றத்தை அதிகமாக ஏற்படுத்தி மின்னோட்டத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இங்க பொறிமுறை சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுது.